ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு ஐயா. அதாவது 108 நாட்கள் பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. இந்த கடக ராசி 108 நாட்கள் எந்தவித பலன்கள் தருது? அதுக்கு முன்னாடி இந்த 108 நாட்கள் சிறப்புகள் என்ன? வருட பலன் சொல்லும்போது குருவை வச்சு சொல்லிட்டோம். ம். இப்போ ஏன் வித்தியாசமாக இதை சிந்திக்கிறோம்னா, ஒரு ஜூன் மாதம் வரைக்கும், அதுலேயும் சனியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும், ம். இப்போ ஜனவரியில் 21 21 ஸ்டார்ட் ஆகி சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறார். அந்த ஒரு காரணத்துக்காக அதில் இந்த கூடவே குருவும் ராகுவும் இணைகிறாங்கங்கும்போது இது ஒரு வித்தியாசமான பலன். மாபெரும் வித்தியாசமான பிரம்மாண்டமான சொல்லலாம். அதுலேயும் கடகராசிக்கு என்ன பாருங்க, 8ல் ராகு, 12ல் குரு. அப்போ 9ல் இருக்கிற சனியும் 8 மாதிரி வேலை பார்க்க போறாருங்கிறது தான் அதில் இருக்கிற ட்விஸ்ட்டு. அப்போ நம்ம சனி சொந்த நட்சத்திரத்தில் வருது, 9 செய்யும்னு நினச்சிட்டு இருப்போம். 9ஆம் இடம் பாக்கியம். ஆனால் அது தன்னுடைய ஆதிபத்திய வீட்டின் பலனைத்தான் செய்யும். ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தன்னுடைய சொந்த வீட்டின் பலனான கும்பத்தின் பலனை செய்யும். அப்போ கும்பம் நமக்கு 8ஆம் வீடு அல்லவா. அதனால் நம்ம என்னெல்லாம் பாசிட்டிவ் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, உறவுகளில் நெருங்கி போகலாம், உறவுகளை நல்லா மகிழ்விக்கலாம், அல்லது பெற்றோர்கள் வகையில், குழந்தைகள் வகையில், நண்பர்கள் வகையில், பொதுஜன தொடர்பு வகையில் எதெல்லாம் பாசிட்டிவ்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்போ அட்டமச்சனி மாதிரி வேலை பார்ப்பார். இப்போ இந்த ஜூன் வரைக்கும் தான். இந்த மே 18க்கு மேலே புதன் நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போ ப்ராப்ளம் இல்லை இந்த காலகட்டத்தில். அது யாருக்கு அப்படின்னா, சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். அதுக்காகத்தான் மெயினாக இதை பதிவு. ராகு பயப்பட வேண்டியது இல்லைங்கிற ஒரு விஷயம் சந்தோஷம். 8ல் இருக்கிற ராகு மகரத்தின் பலனை செய்யும். அது ஜூன் வரைக்கும் இருக்கார் ராகு. இப்போ ஆல்ரெடி உள்ளே போயிட்டுருக்காரு சதயத்தில். மகரத்தின் பலனை செய்வதனால 8ஆம் இடத்துக்கு உண்டான பயம் வேண்டியதில்லை. அது ஒரு பிரச்சனை. சரி, 12ல் குரு இருக்காரு, அவர் பூரா நிறைய செலவு வச்சிருவாரான்னு பார்த்தா அவர் மீனத்தின் பலனை செய்ய போகிறார். அப்போ மீனம் நமக்கு பாக்கியஸ்தானம் இல்லை. அப்போ யாருக்கெல்லாம் குரு திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் யோகம் இருக்குது. குரு திசை நடக்கணும். குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது இந்த காலகட்டம் வரும்போது 12க்கு பதிலாக 9 வேலை செய்யும். அதனால் செலவுகளோ, நம்மளை டீக்ரேட் பண்ணது, உறவுகளில் கசப்பான அனுபவங்கள், குழந்தைக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை பிரிவுகள், இது எல்லாத்துக்குமே கிளியரன்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி சனி மட்டும்தான் தசாபுத்தி நடக்கிறவங்க தான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் 8, 12 ராகு குருவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு சொன்ன மாதிரி இப்போ அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த நேரத்தில் இருக்கா? இப்போ கடகத்துக்கு தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது மேஷத்துலேயோ சிம்மத்துலேயோ உங்களுக்கு தனுசுலேயோ இந்த நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடத்துல கிரகங்கள் இருந்து திசை நடத்தினா அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அந்த நட்சத்திர அதிபதிகள் சூரியன், சந்திரன், செவ்வாயும் அங்கே இருந்தால் அதுவும் சிறப்பாக இருக்கும். இப்போ வேறு திசை நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சனியை 8ஆ வேலை செய்யும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி திசை நடக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸில் ட்ரபுள் இருக்குது. யாருக்கு? சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும். ஆமாம். மற்றபடி ராகுவோ குருவோ திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஐயா, கடந்த காலத்தில் இந்த கடன் வாங்கி கொஞ்சம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கடன் சார்ந்த விஷயமே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குன்னா இந்த காலத்தில் இந்த கடனில் படிப்படியே கம்மியாகுமா? நிச்சயமாக கம்மியாகும். ஏன்னா இந்த 12 அப்படிங்கிறது நமக்கு மேலும் மேலும் கடனை வளர்க்குற இடம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிற இடம். அது கிளியர் ஆகும். ரெண்டாவது, இப்போ பணம் அப்படிங்கிறது வரவு வந்தால் தானே நீங்கள் கடன் அடைக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ பணம் வரவு வர்றதுக்கு உண்டான தொழில் பலம் யார் கொடுக்குறான்னா சுக்கிரனும் கேதுவும் கொடுக்குறாங்க கடகத்துக்கு. இப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசையோ கேது திசையோ நடக்குது, சுக்கிரன் கேது 4, 8, 12ல் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாலே அவங்க கடன் அடைச்சிருவாங்க. இப்போ யாருக்கெல்லாம் சுக்கிரன் கேது 4, 8, 12 இருக்கோ அவங்க தான் சிரமத்தில் இருப்பாங்க.
சரி, இந்த திசையில் ராகுவோ குருவோ சனியோ இந்த மூணில் எது வந்தாலும் கடன் பிரச்சனை பெருசாக பாதிக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு 7ஆம் வேலை செய்கிறார். 7ங்கிறது வந்து நமக்கு சால்வ் பண்ணும், பிரச்சனையை கொடுக்காது, கஷ்டத்தை தீர்த்துரும். கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுக்குற இடம் 7. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்லி நான் சொல்ல வர்றது சனி மட்டும் ஒரு 5 மாதம் பிரச்சனை இருக்கு. சனி திசா பற்றி அதை மட்டும் கொஞ்சம் பதக்கம். அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுல குறையுமா? நல்லாவே குறையும். இப்போ வந்து என்ன திசா புத்தி நடந்தாலும் ஒருத்தருக்கு மன வாழ்க்கை கடகத்தை பொறுத்த வரைக்கும் எது நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் நல்லா இருக்கணும். இந்த 3 கிரகம் 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ அல்லது 1, 5, 9 இது மாதிரியான ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7, 9ல் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்கவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கும். அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ கோச்சாரத்தில் கணக்கெடுக்கும்போது இப்போ ராகு அங்கே வர்றாரு, மகரத்துக்கு வர்ற மாதிரி நாம் அசியூம் பண்ணிக்கணும். அப்போ 8ல் இருக்கிற ராகு அந்த 7ஆம் இடத்தின் பலனை செய்யும்போது அவங்க ஜனன ஜாதகத்தில் ராகு வந்து 6, 8, 12 தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை பண்ணும். இப்போ கடகத்துக்கு 12ஆம் வீட்டில் தானே ராகு நட்சத்திரம் இருக்கு, திருவாதிரை. 4ஆம் வீட்டில் சுவாதி, 8ஆம் வீட்டில் சதயம். இப்போ இந்த 4, 8, 12ல் கிரகங்கள் இருந்தாலே இவங்களுக்கு மன வாழ்க்கை ப்ராப்ளம். ஸோ அதனால் இவங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் 4, 8, 12ல் இருக்கக்கூடாது. கடகத்துக்கு இருந்ததுன்னா ஆல்வேஸ் அவங்க வந்து திருமண வாழ்க்கை அதிருப்தியான வாழ்க்கை. இப்போ ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? அதே மாதிரி பணம், சம்பளம் வந்து சம்பள உயர்வு கிடைக்குமா? சுக்கிரன், கேது இந்த 2 பேர் தான் பணம் கொடுக்குறவங்க. அல்லது இந்த சுக்கிரன், கேது நட்சத்திரத்தில் வந்து இருந்து யாராவது திசை நடத்தினாலும் இவங்களுக்கு பணம் கிடைக்கும். நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பணபலம்ங்கிறது இந்த சுக்கிரன், கேது 4, 8, 12ல் மறையாமல் இருக்கணும். இருந்தாலே இவங்களுக்கு பண வளர்ச்சி நன்றாக இருக்கும். இப்போ இந்த வகையில் இப்போ சனி வந்து 8ஆம் வேலை செய்யுது இல்லையா, அப்போ வந்து தட்டுப்பாடு வரும். இந்த காலகட்டம் மட்டும் தட்டுப்பாடு வரும், மறுபடியும் கடன் வாங்குற நிலை வந்துடும். ஆனால் வந்து சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் இதை எடுத்துக்கிட்டால் போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. மற்றவங்களுக்கெல்லாம் பண பிரச்சனை இருக்காது. இந்த காலத்துலேயாவது வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது ராகுனுடைய தன்மை. பொதுவாகவே கடகத்துக்கு காரங்க பிரம்மாண்டமான வீடு, ஆடம்பரமான வீடு வகை, செல்வாக்குள்ள வீடு, தெய்வ பலமுள்ள வீடு, இப்படித்தான் கடகத்துக்கு அமைப்பேன். ஏன்னா கடகத்தினுடைய காலச்சக்கர தத்துவமே 4ஆம் இடம். அதனால் அவங்களுக்கு அதில் ஒன்றும் குறைவு இருக்காது. இந்த காலகட்டத்திலையும் திடீர்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாகும். மெயினாக ராகு குரு திசை நடக்கிறவங்களுக்கு வீட்டுக்காக டக்குன்னு டெவலப் பண்ணி ஒரு வீடை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கிறதுக்கோ அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும். வாகனம் கூட அமையும். அதை கடன் வாங்கி நம்ம பண்ணலாங்களா? பண்ணலாம். இப்போ 2, 6, 10ல் தான் கடன் ஸ்தானமே இருக்குது. தொழில் ஸ்தானமும் அங்கே தான் இருக்குது, கடன் ஸ்தானமும் அங்கே தான் இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் சுக்கிரன், கேது நெகட்டிவாக இல்லையோ, அதாவது 12லையும் 8லையும் இருக்கக்கூடாது சுக்கிரன், கேது, இதில் 2ல் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் கடன் வாங்குறதுக்கு யோசிக்கணும். அதே மாதிரி கடந்த காலத்தில் அந்த கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஆச்சு. இந்த நேரத்தில் சாதகமான உங்களுக்கு தீர்ப்புகளில் வருமா? சொத்து ரீதியாகவே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். மெயினாக வந்து இப்போ குரு வந்து ஜூன் வரைக்குமே இருக்கார், அதுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அது வந்து ப்ராப்பர்ட்டி பேஸ்டு சொத்து தகராறு, கணவன் மனைவி பிரச்சனை, வழக்கு போய்கிட்டு இருக்கு, அல்லது பங்காளி தகராறு, எல்லாமே கிளியர் ஆகும். வழக்கு வந்து ரொம்ப இதாகும். கடனும் வந்து சில பேருக்கு அடைபடும். யாருக்கெல்லாம் குரு திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு கடன் அடைபடும். அதே மாதிரி தாய்க்கு தந்தைக்கும் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் சனி திசா புத்தி இருக்கவங்களுக்கு மட்டும் பிரச்சனை. தாய் தந்தையரில் கவனிச்சுக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகிடும், வளர்ச்சிகள் நன்றாக ஆகிடும். இப்போ நம்ம சொல்கிறதுலையே உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ஏன்னா ஒரு ராசியில் ஒரு கிரகத்தை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிற மெத்தடாலஜி, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கோச்சார பலனில்
கெட்ட ஸ்தானம் வந்து கெட்டது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் இதெல்லாம் இங்கே உடைபடுது. கண்டிப்பா. அதனால தான் நட்சத்திர சர்க்கியூட்டை பாருங்கள், நட்சத்திரத்தில் அதிசயம் இருக்கிறது, நட்சத்திரத்தில் தான் ரகசியம் இருக்கிறது. கிரகங்கள் வந்து அவ நம்மளை ஆட்டி வைக்கிற கிரகங்களுக்கு சூத்திரதாரியாக இருக்கிறது நட்சத்திரங்கள் தான். சிறப்பு. ஆட்டிவிக்கி கிரகம்னு சொல்லிட்டீங்க. நான் இப்போ என்ன கேள்வி முன்வைக்கிறேன்னா, நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் எது? நம்மளை ஆட்டி வைக்கக்கூடிய கிரகம் எது? அதாவது கேது நட்சத்திரத்தில், சுக்கிரன் நட்சத்திரத்தில் இந்த 2 பேரும் நின்னாலும் சரி, வேற எந்த கிரகம் நின்னாலும் சரி, இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். கேது நட்சத்திரத்தையும் சுக்கிரன். அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, கிரகம்னு எடுக்கும்போது கேதுவையும் சுக்கிரனையும் எடுத்துக்கோங்க. நட்சத்திரம்னு எடுக்கும்போது மகத்திலையும் பூரத்திலையும், மூலத்திலையும் பூராடத்திலையும், அசுவனியிலும் பரணியிலையும் எந்த கிரகம் இருந்தாலும் நம்மளுக்கு யோகம்தான். அதன் வழியாக பணம் வரும். இப்போ புதன் இருந்தால் ஒரு மாமன் வகை மூலமாக பணம் வரும், நண்பன் மூலமாக பணம் வரும். அதே சனி இருந்தால் உழைப்பின் மூலமாக பணம் வரும், நமக்கு கீழே இருக்கிறவங்க மூலமாக கூட நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதே நமக்கு சுக்கிரன் இருந்தால் கணவனோ அல்லது மனைவி மூலமாக பணம் வரும். இப்படி நம்ம அந்த இதை வந்து 12 பாவத்துக்கும் 2, 6, 10 மிங்கிள் பண்ணி நம்ம பலன் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம அதிர்ஷ்டம் என்பது சுக்கிரன் கேது. துரதிருஷ்டங்கய்யா? துரதிர்ஷ்டம் என்பது தான் ராகு குரு கடகத்துக்கு. குருவே தான். ஆமாம். நாம் என்ன சொல்லுவோம், பாக்யாதிபதி. இப்போ நான் ஏன் கடகத்துக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன் விரைய குருவே அப்படின்னா, சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால, புனர்பூசத்தில் இருக்கிறனால 9ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ இதே நீங்கள் 8ல் போய் பூரட்டாதியில் குரு இருந்தார் அப்படின்னா பாக்கியம் கிடைக்காது. அப்போ நாம் சொந்த நட்சத்திரம்னு எடுப்போம். ஆனால் அது 8ஆம் இடமா இருக்கிறனால 9 தடுத்துரும், 8 அதிகமாக பண்ணும். அப்போ என்னென்னா பெரிய அளவில் பண சிக்கலில் போய் மாற்றவங்களா இருப்பாங்க. தலைமுறை வாழ்க்கைக்குள்ள 8ல் குரு உட்காந்து குரு திசையே நடந்ததுன்னு வைங்க, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு பெருசாக லாக் ஆகுறது, வெளிநாட்டுக்கு ஓடுறது, இது எல்லாமே நடக்கும். 8ல் சனி நடந்தே இப்போ தீர்வு இல்லாமல் இருக்குது. 8ல் குருனா அதுக்கு மேலே இருக்குது. இப்போ 8 சனி மாறிட்டு போயிடுச்சு இல்லையா, அதை கடக்கவே முடியாமல் இருக்கு கடகராசி நேயர்கள் இருக்காங்க ஐயா. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசி. நல்லது. நன்றி.